தைப்பூசம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் வாருங்கள். தைப்பூசம் என்பது தமிழ் இந்து மரபில் மிக முக்கியமான திருவிழாவாகும். இது தை மாதத்து பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும், அதாவது முழு நிலவும் சேரும் நாளில் கொண்டாடப்படுகிறது. ஆங்கிலத்தில் தைப்பூசம் அல்லது தைப்பூசம் என்று அழைக்கப்படும். ஏன் கொண்டாடப்படுகிறது? முக்கிய காரணங்கள். தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. பல காரணங்களால் இது சிறப்பு பெறுகிறது. 1. சக்திவேல் பெற்ற நாள். தேவர்களை அச்சுறுத்திய சூரபத்மன் அல்லது சூரபத்மாசுரன் என்ற அசுரனை அழிக்க அன்னை பார்வதி தேவி தன் சக்தியை திரட்டி வேல், அதாவது ஞான வேல் ஆக்கி முருகனுக்கு அளித்த நாள் தைப்பூசம் என்பது மிக பிரபலமான கதை. இந்த வேலால் முருகன் அசுரனை வென்று நன்மை தீமையை வென்றார். இதனால் வெற்றி, தைரியம், ஞானம் பெறுவதற்கு உகந்த நாள். பழனி முருகன் கோயில் தொடர்பு. ஞானப்பழம் தனக்கு கிடைக்கவில்லை என கோபமடைந்த முருகன் சிவன், பார்வதி, விநாயகர் மீது வெறுப்பு கொண்டு கைலாயத்தை விட்டு வெளியேறி பழனி மலையில் தங்கின நாளும் தைப்பூசமாக கருதப்படுகிறது. அதனால் பழனி தைப்பூசத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆன்மீக சக்தி நிறைந்த பௌர்ணமி. தை மாத பௌர்ணமி, அதாவது தன்ய பௌர்ணமி, ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த முழு நிலவு நாட்களில் ஒன்று. இந்நாளில் விரதம், பக்தி, தவம் செய்வதால் உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றில் வெற்றி பெற எளிதாகும் என்பது நம்பிக்கை. எப்படி கொண்டாடப்படுகிறது? விரதம் இருப்பது. 48 நாட்கள் வரை சிலர் கடைபிடிப்பர். காவடி எடுத்தல், பால்குடம் எடுத்தல், அலகு குத்துதல் போன்ற தவங்கள். முருகன் கோயில்களில் சிறப்பு அபிஷேகம், வழிபாடு, வீதி உலா, பாத யாத்திரை, அதாவது பழனி, திருச்செந்தூர் போன்ற 6 படை வீடுகளுக்கு செல்லுதல். குழந்தைகளுக்கு காது, மூக்கு குத்துதல், ஏடு தொடக்கம் போன்ற நல்ல காரியங்கள். தைப்பூசம் என்பது வெறும் விழா மட்டுமல்ல, நன்மை தீமையை வெல்லுதல், தவத்தால் ஆன்மீக உயர்வு, முருகனின் அருளால் வெற்றி பெறுவதற்கான சின்னமாகும். சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும், மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற இடங்களிலும் பக்தர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடுகிறார்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சரவணபவ.